லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆனா ஒரு மேனேஜர் தன்னோட ஓன் ரிஸ்க்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் சாங்ஷன் பண்ணலாம்னு ரூல்ஸ் இருக்கு சார். நான் உங்களுக்கு அது மூலமா லோன் அப்ரூவ் பண்றேன் சார். தைரியமா இருங்க சார், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். தேங்க்யூ சார். அம்மா, இப்படி ஒரு டிஃபனை என் லைஃப்ல நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லம்மா. நீங்க நல்லா பண்ணிருக்கீங்கம்மா. இந்த டேஸ்ட் எல்லா வீட்டுக்கும் போய் சேரணும். இவங்க எல்லாரும் முன்னாடி நீங்க ஜெயிச்சு காட்டணும். யோ, நீ என்ன பேங்க் ஆபீசரா இல்ல இவர் கூட சேர்ந்ததுனா ஃப்ராட் பண்றியா? சார், கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் அவருக்கு இந்த லோன் அப்ரூவ் பண்ற எண்ணமே எனக்கு இல்லை. ஆனா உங்க அக்கா நக்கலா பாடின பாட்டும் அதை கேட்டு நீங்களும் உங்க ஒய்ஃபும் சிரிச்ச சிரிப்போம் அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு லோன் அப்ரூவ் பண்ணணும்னு முடிவே பண்ணேன். இந்த வயசுல உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிற பெத்தவங்களை பாராட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவங்கள அதை செய்ய விடாம தடுக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது உங்களுக்கு அசிங்கமா இல்ல? சூப்பரா பண்ணுங்க சார். மேல எத்தனை லட்சம்னாலும் என்கிட்ட வாங்க சார். நீங்க பெத்த பிள்ளைங்க எல்லாம் உங்களை கைவிட்டாலும் எங்க பேங்க் உங்களை கைவிடாது சார். தைரியமா இருங்க சார். நான் வரேன் சார். வாங்க சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். சீதா, கெட்டதுலயும் ஒரு நல்லது இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். என்ன ரவி, டீ சாப்பிடுறியா? எனக்கு வேணாண்ணே. சீதா, என்னங்க? காலையில எந்திரிச்சு நீ தான் எங்க கோலம் போட்டியா? இல்லையே, நான் போடலையே. நீ போடலையா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். என்னங்க இது புதுசா இருக்கு? நம்மளை மதிக்கிற அளவுக்கு இந்த வீட்டுல யாரும் இல்லையே. ஏய் நில்லு. எதுக்கு இப்ப தேவையில்லாம வீட்டு வாசல்ல அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு எழுதி வச்சிருக்க? இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்ல? ஐயோ அப்பா, இந்த கோலத்தையும் நான் போடல, அதையும் நான் எழுதி வைக்கல. உன்னை தவிர இதெல்லாம் பண்றதுக்கு இங்க யார் இருக்கா? நான் இல்லையாப்பா? நான் பண்ணக்கூடாதா? இந்த கோலமும் நான் தான் போட்டேன், இதையும் நான் தான் எழுதி வச்சேன். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. சீதா, அந்த சவுக்கெடு. கொஞ்ச நாளா வம்பிழுத்துட்டு இருந்தவங்க இப்ப கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா, நான் கிண்டல்லாம் அடிக்கலப்பா, நிஜமா தான்ப்பா சொல்றேன். இங்க பாரு, காலங்காத்தாலே என்ன கடுப்பேத்தாத. ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு சொல்லிட்டேன். இல்லப்பா, நான் என் தப்பா உணர்ந்துட்டேன். இது பாருங்க, நான் திருந்துறதுக்கு எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுங்கப்பா. நீ திருந்து இல்லனா வருந்து. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணு.
ஆஹா ஆஹா நான் போக மாட்டேப்பா, நான் போக மாட்டேன். நீங்க என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ற வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போவே மாட்டேன். அப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா, நான் பிறந்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு மொத்த ஹாஸ்பிடலுக்கும் நீங்க சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்களாமே, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஏய், இப்ப எதுக்கு மறுபடியும் என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்க? என்னங்க? மரியாதைங்கிறது போறியா இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசிக்கிறேன். ஏண்டி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாமா. இந்த அன்னையின் அன்பும் தந்தையோட பாசமும் போதும். இந்த ரெண்டும் இருந்தா எனக்கு போதுமா? சீதா, இருங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பேசிக்கிறேன். ஏய், எங்க கிட்ட இருந்து தான் எல்லாத்தையும் புடுங்கிட்டு போயிட்டேல்ல, இப்போ நீ கேட்டாலும் எங்க கிட்ட குடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல. இல்லம்மா, அதான் பேங்க் மேனேஜர் சொல்லிட்டு போனாருல்ல, அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு போனாருல்லம்மா. அவர் என் கண்ணு திறந்து வச்சிட்டாரு. அவர் சொன்னதெல்லாம் என் காதுல இப்ப வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஓஹோ, அப்படி வர்றியா நீ? உங்க ரெண்டு பேரையும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. இப்ப புரியுது. புரிஞ்சுச்சாப்பா? நல்லா புரியுதுமா, நல்லா புரியுது. அப்பா, நீங்க அண்ணாமலை ரஜினி மாதிரி ஒரு சின்ன தொழிலை தொடங்குறீங்க. அந்த சின்ன தொழிலை தொடங்கும் போது 1008 பிரச்சனை வரும்பா. அந்த பிரச்சனையில நானும் பங்கெடுத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன்ப்பா. அப்பா, என்னால எதுவுமே பண்ண முடியலனா கூட அந்த ராமருக்கு அணில் உதவுன மாதிரி இந்த சீதையோட ராமருக்கு நான் ஒரு அணிலா உதவ மாட்டேனாப்பா. ஏன்பா, நீங்க ஆரம்பிக்கிற கம்பெனில என்ன ஒரு சின்ன பார்ட்னரை சேர்த்துக்கோங்கப்பா. எனக்கு அதிகமான ஒண்ணு வேண்டாம். 50% உங்களுக்கு, 50% எனக்கு, அது போதும்பா. எனக்கும் உங்க எல்லாரையும் இந்த பிசினஸ்ல ஒண்ணு சேர்த்துக்கிட்டு நல்லா பண்ணணும்னு தான் ஆசை. பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணியிருந்தாருமா, லோனு கேன்சல் ஆயிடுச்சாம். இதெல்லாம் அப்பவே எனக்கு தெரியும் கேன்சல் ஆயிடும்னு. அப்பா, என்னப்பா லோன் கேன்சல் ஆயிடுச்சா? எப்படி? ஏன்? ஆமாமா, லோனு கேன்சல் ஆயிடுச்சுமா. அதனால தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு 5 லட்சம் தேவைப்படுது. உங்ககிட்ட இருக்கிற அம்மாவோட நகையெல்லாம் திருப்பி கொடுத்தேன்னா அதை வச்சு வியாபாரத்தை ஆரம்பிக்க கொஞ்சம் வசதியா இருக்கும். அப்பா, நகையா? அப்பா, அப்பா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் இன்னொரு வீட்டோட மருமகப்பா. என்கிட்ட போய் நீங்க நகையில கேட்டீங்கன்னா என் மாமியார் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? இதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்களா? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அப்பப்பா நகை வேணும் 5 லட்சம், நான் என்ன பண்ணுவேன்? இல்லம்மா, நீ தானே உதவி பண்றேன்னு சொன்ன. அப்பா, உதவினா ஒரு பார்ட்னரா இருந்து சின்ன உதவி எல்லாம் செய்யலாம்னு நினைச்சேன்ப்பா. பாத்தியா சீதா, இதுதான் இவெல்லாம் காலகாலத்துக்கு திருந்தவே மாட்டா, திருந்தாத ஜென்மம். ஏய், இனிமே இந்த பக்கம் வந்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு. ஓஹோ, அப்போ காசு கொடுத்தாதான் பொண்ணு, காசு கொடுக்கலன்னா பொண்ணு கிடையாதா? அப்போ பணத்தை தான் மதிக்கிறீங்க. இங்க பாரு, இங்கிலீஷ்ல மனுஷங்களை 3 ரகமா பிரிப்பாங்க. ஒன்னு குட், ஒன்னு பேட், இன்னொன்னு அக்லி. ஒன்னு குட்டா இருக்கணும், குட்டா இருக்கணும், இல்ல உன் தம்பிங்க மாதிரி பேடா இருக்கணும். ஆனா உன்ன மாதிரி அக்லியா மட்டும் இருக்கவே கூடாது. அக்லியா? நானா? எனக்கு அப்பவே தெரியும் இதெல்லாம் ஒண்ணு வேலைக்கு ஆகாதுன்னு. இங்க பாருங்க,
நீங்க உருப்பட போறது கிடையாது, உங்க பிசினஸ் உருப்பட போறது கிடையாது. பாத்தியா? என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களே, இங்க தானே நான் இருக்க போறேன். எல்லாத்தையும் நான் பார்க்க தான் போறேன். பாத்துக்கிறேன், எப்படி நடக்குது நான் பாத்துக்கிறேன். என்னங்க உண்மையாவே லோன் கிடைக்கலையா? லோன்லாம் கிடைச்சிருச்சு சீதா. அப்புறம் எதுக்கு நீங்க அவகிட்ட அப்படி சொன்னீங்க? சீதா, ஒரு மனுஷன் மாறுறதுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட டைம் எடுத்துக்காம பச்சோந்தியை விட வேகமா மாறுறான்னா இவளெல்லாம் வச்சு என்ன பண்றது? சரி வா நம்ம போலாம். இது எல்லாத்துக்கும் நாளைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன இன்னும் வரல? வாங்க வாங்க வாங்க, உங்களை தான் காணோன்னு எல்லாரும் உள்ள காத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நஞ்ச ஆட்டமா ஆடுனீங்க. போங்க உள்ள போங்க, உள்ள போய் உங்க வேலையெல்லாம் அங்க காட்டுங்க. என்னங்க இந்த அம்மா என்னமோ சொல்லுது, எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரியல? இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஏதோ கெடுதல் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஓஹோ, எவ்வளவோ பார்த்துட்டோம், இதுக்கு மேல என்ன பண்ணிடுவாங்க? அதையும் பார்த்துருவோம். எதுவா இருந்தாலும் உள்ள போய் பார்த்துருவோம். போங்க. ஹலோ, ஒரு நிமிஷம். உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நாங்க எல்லாரும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் இங்க வாங்க. என்னடா, என்ன வேணும்? ஹலோ, என்ன வாடா போடான்னு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? நீ யாரா? டேய், உன்னதான் கேக்குறேன், நீ யாரு? இங்க என்ன பண்ற? ஏய், உன்ன தொனிலு. அண்ணே அண்ணே விடுங்க ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, என்கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் அவர்கிட்ட பேசுற வேலையை வச்சுக்காதீங்க. அவர் யாரு தெரியும்ல? யானை கவுளி குணா. ஏமாத்தி கடன் வாங்கி இழுத்தடிக்கிறவங்க, வட்டி காசு ஒழுங்கா கொடுக்காதவங்க, எல்லார்கிட்டயும் வசூல் பண்ணி கொடுக்கறவரு. டே ராஜா, என்னடா இதெல்லாம்? ஒரு சீதா, ஒரு என்னன்னு பாப்போம். சொல்லுப்பா தம்பி, என்ன வேணும் உனக்கு? ஏய், என்ன தம்பி கிம்பின்னு பேசிட்டு இருக்க? வயசுன்னு ஒண்ணு இருக்குல்லப்பா, நீ என்னை விட சின்னவன் தானே? ஏய் அடிங், நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். ஆரம்பத்துல இருந்து நீ ராங்காவே பேசின்னு இருக்கிற. நீ யாரு? நான் எதுக்கு உங்ககிட்ட ரைட்டா பேசணும்? வந்த விஷயத்த உடனே சொல்லிட்டு கிளம்பு. இந்த பாரு, நீ இவனுக்கு 7.5 லட்சம் ரூபாய் பணம் தரணும்ல. ஆமா, அத இப்போ என் பேருக்கு மாத்தி கொடுத்துட்டாப்பா. அதே மாதிரி உன் 2வது பிள்ளைக்கு நீ கொடுக்க வேண்டிய 6 லட்சம் ரூபாய், அதே மாதிரி உன் கடைசி பொண்ணுக்கு தர வேண்டிய 5 லட்சம் ரூபாய், அதை எல்லாத்தையும் இப்ப எனக்கு மாத்தி விட்டு எழுதி கொடுத்துட்டாங்கோ. இந்தா பாத்தியா? இந்தா பாரு, நல்லா பாரு. நான் எப்ப கையெழுத்து போட்டேன்? டேய் சும்மாறா. அதெல்லாம் உன் பொண்டாட்டி காலையில ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடியே உன் கையெழுத்து அழகா லட்சணமா போட்டுட்டு போயிட்டா. நீ கொஞ்சம் அமைதியா இரு தயவு செஞ்சு. இனி இதை எல்லாத்தையும் நான் தான் உங்ககிட்ட இருந்து வசூல் பண்ண போறேன்.
எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட மட்டும் தான் டீல் பண்ணணும். அவங்களாண்ட நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. என்ன புரியுதா? அப்பாடா நல்லதா போச்சு. ஏய் என்ன நக்கலா? அடையாம்பா நீ வேற. இனி தனித்தனியா இவங்க 4 பேர் மூஞ்சிலையும் முழிக்க வேண்டியதில்ல. எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா ஒரே ஆள் மூஞ்சில முழிச்சா போதும்ல. டேய் அண்ணே, என்ன பத்தி உன் அப்பா கிட்ட சொன்னியா இல்லையா? அண்ணே, நல்லா சொன்ன. ஏய் இந்த பாரு, என்ன பத்தி உனக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பேஜாரான ஆளு. ஏடா கூடமா ஏதாவது செஞ்சு விடுவேன். இந்த பாரு, நீ பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த பாரு, உனக்கு பைசா தர முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. உன்னால என்ன பண்ண முடியும்? ஏய் என்ன நக்கலா? இந்த பாரு, சும்மா ஏன்னு மாடு ஓட்டுற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காத. இந்த பாரு, நீ என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா ஜெயிலுக்கு தான் போகணும். இந்த பாரு, என்கிட்ட அடிச்சு புடுங்கிறதுக்கு இனிமே எதுவுமே கிடையாது. இந்த வயசுக்கு மேல உன்ன மாதிரி ஆளுங்களை பார்த்து பயப்படுறதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது. இப்ப என்ன, காசு வாங்க தானே வந்த? இந்தப்பா, இந்த மாச வட்டி 22,500 ரூபாய் இருக்கு. இந்த புடி. இந்த பார், போயிட்டு அடுத்த மாசம் தான் வரணும். இந்த நடுப்புற இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. புரியுதா? இப்படியே மாசம் மாசம் வட்டி காசை கொடுத்து வருஷம் கணக்கா அப்படியே ஓட்டிடலான்னு பாக்குறியா? எனக்கு மட்டும் உனக்கு வட்டி கட்டணும்னு தலையெடுத்தா என்ன? கடனை கட்டிட்டு தலை முழுகிறோன்னு தான் இருக்கேன். இதெல்லாம் கூடி சீக்கிரம் தூக்கி போட்டுருவோம்ப்பா. வாசித்தா போலாம். தம்பி ஒரு நிமிஷம். என்ன? இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு. நேத்துக்கு இது ஏன் ஏரியா, அதுதான் அவங்க வீடு. அதுவும் நான் பணம் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் தான். ஓ, அப்படி ஓரமா போய் நில்லு. எதுவா இருந்தாலும் அங்க நின்று பேசிக்கோ. என்ன புரியுதுல்ல? வாசித்தா வட்டா அண்ணே, அதுண்ணே, அது வந்து அது என்னடா? கையில அந்த காசு. ஆமா, வட்டி காசு. ஆமாண்ணே, அதுதான். என்னப்பா தம்பி, இதுக்கெல்லாம் போய் கணக்கு பார்த்து நிக்கிற? எவ்வளவு தொலைவுல இருந்து வண்டிக்கு டீசல் போட்டு கூட 4 அடியால இட்டுக்குன்னு வர தேவையா? சும்மாவா வருது இதெல்லாம்? இதுக்காக நான் இன்னும் எத்தனை தப்பா வந்து போகணும் தெரியுமா? 20 லட்சம் ரூபாயும் மொத்தமா நான் வசூல் பண்ணி தரவானாமா? ஆமா, அதுக்கெல்லாம் செலவாவாதா? ஏய், சும்மா வெறும் கையிலேயே முழம் போட்டு நின்றா அப்படியே பணம் சுத்தி வந்து உன் பாக்கெட்ல டபுக்குன்னு ஊந்துருமா? எதா இருந்தாலும் பார்த்து செஞ்சுக்கலாம் தம்பி. நீ எதுக்கும் கவலைப்படாத. பத்தா அண்ணா, அந்த டாக்குமெண்ட். ஏய், என்னடா பிரச்சனை உனக்கு? அண்ணா, அந்த பேப்பரையாச்சும். ஐய, நல்லா கதையாகுதே உனக்கு. கபர், இந்த பேப்பர்ல தானே நீ எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு பவர் எழுதி கொடுத்துக்கிற. ஏய், அத கேட்டா எப்படிரா? கபரு, இன்னும் 2 மாசத்துல எல்லாத்தையும் பக்காவா கிளியர் பண்ணி கொடுத்துறேன். அது வரைக்கும் இந்த பத்திரம் என்னாண்ட பத்திரமா இருக்கும். புரியுதா? ஏய், இதெல்லாம் இங்க பார், உன் மாமியாரோட மூஞ்சிக்காக தான் பண்ணி கொடுக்குறேன். மா வட்டாமா, வரேன் கண்ணு, வட்டா. வாங்க. டேய் ராஜா, போ. போடா. போச்சு. தேவையில்லாத வேலை. என்னண்ணா? ஏய், எல்லாம் சூப்பரா முடிஞ்சுது. ஆமா, அவனுங்களாம் வந்து வலையில ஊடுறானுங்க. நல்லா விசாரிச்சீங்களா? என்ன, எப்படியும் 1 ரூபாய் குறையாம போகும்ண்ணா. இனிமே இந்த ஊடு எனக்கு மட்டும்தான். எழுதி வாங்குறேன், செட்டில் ஆகுறேன். ரைட்டா? ரைட்ண்ணா. ஏய், எறா வண்டியா? போன. டேய், எழுந்துடா. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? முதல்ல ஏந்திரி.
உன் மாமியார் பேச்ச கேட்டுக்கிட்டு வீட்டு பத்திரத்தை தூக்கி ரவுடி கிட்ட கொடுத்துருக்க. உன் காசு தான் அப்பா தரேன்னு சொல்லிட்டாருல்ல, அப்புறம் என்ன உனக்கு அவசரம்? ஏய், அவரு கொடுத்து முடிக்கிறதுக்குள்ள எனக்கு வயசாயிடும். நான் எங்களுக்கு வர வேண்டிய காசை தான் கேட்டேன், உன் காசை ஒண்ணும் கேட்கல. நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, புரியுதா? அதுக்காக என்ன கேட்காம நீ எப்படி பத்திரத்தை இன்னொருத்தங்கிட்ட கொடுக்கலாம்? இந்த பார், எனக்கு என் பணம் வரணும்னு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிதான் ஆகணும். இல்லனா என் பணம் ஊதான், புரியுதா? பெத்த அப்பா கிட்ட முதல்ல வட்டி வாங்குறதே தப்பு. இதுல இன்னொருத்தனை கொண்டு வந்து விட்டுருக்க, என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இப்ப பத்திரத்தை கொடுத்து எழுதிருக்கியே, இதுக்கு மேல என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சுதான் செஞ்சியா நீ? என்ன ஆகும்? இந்த பாரு, எல்லாம் அவன் கரெக்டா பணத்தை வசூல் பண்ணி தான் தர போறான். கொடுத்தா அப்புறம் என்ன, அப்படியே வீட்டை விட்டு போக வேண்டியதுதான். என்னது வீட்டை விட்டு போறதா? இவர் எப்படி வீட்டை பிரிச்சு நடுவுல கோட போட்டாரோ அதே மாதிரி நான் வீட்டுக்கு நடுவுல செவரை எழுப்பி அந்த பக்கம் ரவி இருக்க போறேன், இந்த பக்கம் நான் இருக்க போறேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஏண்டா, அவன் தான் உனக்கு வீட்டை புடிங்கி கொடுக்க போறவனா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வட்டி காசை நாம போட்டு போனானே, அதே மாதிரி பெருசா போட்டு போவான். ஆனா உனக்கு அவன் பரவாயில்லடா. உன்கிட்ட வட்டி காசு கொடுக்கறத விட அவங்கிட்ட கொடுக்கறது என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனா ஒண்ணுடா, வாழ்க்கையில இன்னும் நீ மோசமானதெல்லாம் பார்க்க போற. நாங்களும் பார்க்க தானே போறோம். பெத்தவங்க கிட்ட வட்டி காசு வாங்கின பாவம் உன்னை என்னெல்லாம் செய்ய போகுதுன்னு பாரு.